தமிழ் மக்களுடைய தேசியத்தோடும் தேசிய அரசியலோடும் உயிர் மூச்சாக செயற்பட்டவர்கள்தான் அரசியல் கைதிகள். மாவீரர்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, வருடந்தோறும் எந்த அளவுக்கு நாங்கள் அவரை நினைந்து அவர்களுக்கு விளக்கேற்றுகின்றோமோ, அந்த அளவுக்கு இப்போது அரசியல் கைதிகள் தொடர்பான முக்கியத்துவமற்றவர்களாக இருப்பது கவலைக்குரிய விடமாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், அரசியல் கைதிகளாக தற்போது 10 பேர் அளவில் தான் இருக்கின்றார்கள். இந்த 10 பேரை விடுதலை செய்வதாக கூறிதான் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்தது. எனவே மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்ததும் இந்த வாக்குறுதியை நம்பிதான். ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அரசியல் கைதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலேயே இப்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கின்ற வேளையிலே நாங்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக எந்தவித நிலைப்பாட்டை எடுக்க மாட்டோம் என்று தற்போதைய நீதி அமைச்சர் கூறுவது எந்த அளவுக்கு நியாயமானது? இது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக, இந்த கூற்றினை சவாலுக்கு உட்படுத்துவதற்கு நாங்கள் சக்தியற்றவர்களாக இருக்கின்றோம். இதுதான் தமிழ் மக்களுடைய தோல்வியாக இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவர்கள் தான் நம்முடைய தேசியத்தின் உயிர் மூச்சாக இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய விடுதலை முக்கியமானது. அந்த விடுதலை தான் நம்முடைய தேசியத்துக்கு வலு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கும். அந்த தேசியத்துக்காக செயல்படுகின்றவர்களுக்கு உந்து சக்தியாகவும் இருக்கும். எனவே அதை பற்றிய செயற்பாடு இல்லாமல் இருக்கின்ற போது அங்கே இருக்கின்ற அரசியல் கைதிகள் வேதனை உற்றவர்களாக மட்டுமல்ல, தாங்கள் கைவிடப்பட்டுள்ளோம் என்ற நிலையிலும் அவர்கள் தங்களை தாங்களே வெறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு அவர்களை தள்ளக்கூடாது. ஒரு அரசியல் பொறுப்பு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு அரசியல் கடமை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள். இவர்கள் இன்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அன்று இரத்தம் சிந்தியது நாட்டின் விடுதலைக்கு. இவர்கள் இப்போது கண்ணீர் சிந்துவது தங்களுடைய விடுதலைக்கும் நாட்டின் விடுதலைக்குமாக. எனவே அரசாங்கம் தற்போது இவர்களை கைவிட்ட நிலையிலே நாங்கள் கைவிட முடியாது, கைவிடக்கூடாது. எனவே சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சமய தலைமைத்துவங்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு. எனவே அத்தகைய செயற்பாட்டினை அவசரமாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கின்றேன்.